விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரனை கைது செய்ய கோரியும் குற்றவாளிக்கு துணை போகும் விழுப்புரம் திமுக மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான லட்சுமணனை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெறவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய முழுமையான கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் அருண். அதாவது கற்பழிப்பு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்துவிட்டு வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழ்நாட்டிலே நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எதையும் எடுக்காமல் குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர பேரூராட்சி தலைமை இடங்களிலே மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று 6 மணிக்கு நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அவருடைய தலைமையிலே ஏற்பாட்டிலே விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் அதே போன்ற ஒன்றியங்கள் சட்டமன்ற தொகுதிகளிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதிகளிலே மெழுகுவர்த்தி ஏந்தி ஒவ்வொருவரும் ஜனநாயக ரீதியிலே போராட்டத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய ஏவல் துறை இதனை ஒடுக்கும் விதமாக ஒவ்வொரு பகுதியிலும் கூடியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை, பெண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 54 மாத காலமாக விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்துவிட்டு சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்கெடுத்து குழிதோண்டி புதைத்துவிட்டு இன்றைக்கு ஒரு பெண்ணிற்கு பாலியல் ரீதியாக திமுக நிர்வாகியே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். சம்பந்தப்பட்டவரை கைது செய்வதற்கு கூட போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கு பதிவு செய்வதற்கு ஒரு போராட்டம், கைது செய்வதற்கு ஒரு போராட்டம், கைது செய்யப்பட்ட பிறகு தண்டனை பெற்றுத் தருவதற்கு கூட ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில்தான் ஸ்டாலினுடைய இந்த ஃபெயிலர் மாடல் திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் திருவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண் ஒருவரை வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாஸ்கரன் என்பவர் தொடர்ந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து 6 மாத காலமாக வீடியோ வைத்துக் கொண்டு பாலியல் ரீதியாக வீடியோவை காட்டி துன்புறுத்தி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணே தனக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அவரிடமிருந்து காப்பாற்றுமாறு புகார் அளித்தும் கூட நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினுடைய ஏவல் துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்கிற மமதையில் திமுகவினுடைய அந்த ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் தொடர்ந்து இது போன்ற ஒரு அட்டூழியத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய சம்பவத்திலே திமுகவுடைய ஸ்டார் ஒருவர் இருக்கிறார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த பிறகுதான் கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக முக்கிய குற்றவாளியை காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களை வேலியே பயிரை செய்வது போல ஆளுகிற ஆட்சி என்கிற மமதையில் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற என்கிற அதிகார திமிழிலே இது போன்ற அட்டூழியங்களை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சட்டத்தின் கொண்டு நிறுத்தப்பட வேண்டும். இது போன்ற காமர்களுக்கு தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி தலைமை இடங்களிலே ஆங்காங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நகர செயலாளர்கள் என ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏந்தி ஜனநாயக ரீதியிலே போராடுகிற போது ஸ்டாலினுடைய ஏவல் துறை அவர்களை தடுக்கும் விதமாக தொடர்ந்து அந்தந்த பகுதியிலே காவல்துறையினர் அதிகமாக குவித்து அரசு பேருந்துகளை கொண்டு வந்து அந்த ஜனநாயக ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லம் கூட்டுச்சாலை பகுதியிலே பாலியல் வன்கொடுமை குற்றவாளி திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரனை கைது செய்ய வலியுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும் என்று
அதாவது வல்லம் ஒன்றிய கழக அதிமுக செயலாளர்களுடைய தலைமையிலே அங்கு ஏராளமானோர் அதிமுக நிர்வாகிகளும் பெண்களும் தொண்டர்களும் இளைஞர்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற போது ஜனநாயகத்துடைய குரல் வழியை நசுக்கும் விதமாக அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கிற போது எத்தனை போராட்டங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை செய்தார் என்பதற்காக காப்பாற்ற துடிக்கிறது இந்த காவல்துறை என்பதை எச்சவத்தனமாக இந்த கைது சம்பவங்கள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கு. குறிப்பாக வல்லம் ஒன்றிய செயலாளக்கூடிய விநாயகமூர்த்தி, வல்லம் ஒன்றிய செயலாளக்கூடிய நடராஜன், இதை அனைவருமே அங்கு கூடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர், குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலமுண்டி பகுதி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தசாமி, செஞ்சி ஒன்றிய கழக செயலாளர் தோழன், இப்படி அனைவருமே ஒன்று கூடி இந்த போராட்டத்தை அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த பேரூராட்சி ஒன்றிய நகரங்களிலே முன்னெடுத்திருக்கிறார். அதே போல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு பகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகமுடைய தலைமையிலே ஏராளமான விழுப்புரம், திண்டிவனம், அதே போன்று வானூர், செஞ்சி, மயிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அங்கங்கே அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூடி மெழுகுவர்த்தி என்ற ஜனநாயக ரீதியிலே போராடக்கூடிய இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து ஒடுக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வானூர் மற்றும் கிளியனூர் ஒன்றியம் பகுதியிலே, திருச்சிற்றம்பலம் சாலை பகுதியிலே ஏராளமானோர் ஒன்று கூடி அங்கு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 22 ஒன்றியங்களிலே 3 நகராட்சி, 5 பேரூராட்சிகளிலே ஏராளமான நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனை ஒடுக்கும் விதமாக இன்றைக்கு தாயுடைய ஏவல்துறை இப்படிப்பட்ட செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த செஞ்சி நகரத்தினுடைய நகர செயலாளர் இருக்கக்கூடிய சுந்தரராஜன், அதே போன்ற இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் நிர்வாகிகளும் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய பேரூராட்சி, ஒன்றியம், நகராட்சி எல்லா பகுதிகளிலுமே இந்த மெழுகுவர்த்தி போராட்டத்திற்கு காவல்துறை தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறது. அதாவது ஆளுங்கட்சி நிர்வாகிகள் செய்கிற தவறை தட்டி கேட்கக்கூடாது என்கிற அந்த ஆணவத்தோடு மமதையோடு இந்த அடக்குமுறை என்பது இருந்து கொண்டிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விழுப்புரம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் இன்றைக்கு அந்தந்த பகுதியிலே ஒன்று கூடி துண்டு பிரசங்களையும் பதாதைகளையும் கையிலேந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகி பாஸ்கரனை கைது செய்ய வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து முழக்கங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனை முடக்கும் விதமாக ஒவ்வொருவரும் கைது செய்து வருகிறார்கள். இந்த சலசலப்புக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் அஞ்சு போவதில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பெண்களும், அதே போன்று இளைஞர்களும், சிறுவர்களும், அதே போன்ற பெரியவர்களும் ஒன்று கூடி அந்த பதாதைகளோடு திமுக நிர்வாகிக்கு எதிராக கோஷங்களையும் அந்த கண்டன முழக்கங்களையும் முன்வைத்து கைதுக்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாட்டோம் என்று பேருந்துகளிலே அழைத்துச் சென்றாலும் நெருக்கடி கொடுத்தாலும் இதற்கெல்லாம் அதிமுக தொண்டன் பயப்பட மாட்டான் என்பதை வலியுறுத்தும் விதமாக கற்பழிப்பு வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளருக்கு பாஸ்கரனுக்கு தண்டனை பெற்று தரும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு பேரூராட்சி கழகங்களிலும், அதே போன்று ஒலக்கூர் கிழக்கு மற்றும் ஒலக்கூர் மேற்கு பகுதி, வெள்ளிம்பேடுப்பேட்டை, மேல்மலையூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பகுதி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அங்கு சென்று போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். மெழுகுவர்த்தி ஏந்தி ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கான ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக திமுக நிர்வாகி ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கண்டன முழக்கங்கள் கொண்ட பதாதைகளையும் கையிலே ஏந்தி போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேல்மலையூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, அதே போன்று அந்த செஞ்சி, மயிலம், வானூர், திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சம்பிக்கும் விதமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த போராட்டத்தை நசுக்கும் விதமாக சாலையுடைய ஏவல்துறை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாற்றோம் என்கிற கண்டன முழக்கங்களோடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் அவர்களையும் கைது செய்து கட்டாயமாக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாற்றோம் என்கிற அந்த முழக்கங்களோடு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த பெண்ணை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட திமுக நிர்வாகி பாஸ்கரன் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராடி வருகிறார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திலே கண்டமங்கலம் வடக்கு, தெற்கு மற்றும் கண்டமங்கலம் பகுதியிலே தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதியிலே காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தி கைது செய்தாலும் கூட போராட்ட முழக்கங்களை மக்கள் தொடர்ந்து வைத்து அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கைது நடவடிக்கைகளை கண்டித்தும் போராட்டங்களை முழங்கி அவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சி கூட்டுச்சாலையிலே வானூர் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் திருவுத்திரை அந்த பெண் பாலியல் தொடர்பான கண்டித்து திமுக ஒன்றிய செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். மெழுகுவர்த்தி ஏந்திய அந்த போராட்டத்தை தொடர்ந்து தடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேல்மலையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் புண்ணியமூர்த்தி, மேல்மலையூர் தெற்கு ஒன்றிய கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் களத்தில் இருக்கிற ஏராளமான பெண்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சலசலத்துக்கெல்லாம் நாங்கள் அதிமுகவினர் அஞ்ச மாட்டோம் என்கிற நிலையிலே தொடர்ந்து இன்றைக்கு அவர்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே திருவிக்கரையில் ஆதரவற்ற அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட காமோவின் காமக்குருடன் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரனை கைது செய்ய கோரி அவருக்கு துணை போகக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனை கண்டித்து, திமுக நிர்வாகத்தை கண்டித்து, விழுப்புரம் மாவட்ட கழக நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் தலைமையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி மனித சங்கிலி போராட்டத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனை ஒடுக்கும் விதமாக காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நெருக்கடிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எத்தனை இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரை கைது செய்தாலும் கூட அதற்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாற்றோம் என்று கையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி ஒவ்வொருவரும் களத்திலே நின்று கருப்பு சட்டைகளை அணிந்தும் கண்டன முழக்கங்களை முன்வைத்தும் கண்டன பதாதைகளை கையில் ஏந்தியும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்குள்ளான அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நியாயம் வேண்டும் என்கிற முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தொடர்ச்சியாக அந்த திண்டிவனம் பகுதியிலே ஏராளமானோர் அந்த வணிக வளாகம் அருகே இருக்கக்கூடிய பகுதியிலே இளைஞர்கள், இளம் பெண்கள், பாசறையைச் சேர்ந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் கைது நடவடிக்கை எல்லாம் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஞ்ச மாட்டார்கள் என்பதை உணர்ச்சிதமாக தொடர்ந்து களத்திலே நின்று மெழுகுவர்த்தியை கையிலே ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை முன்வைத்து வரக்கூடிய திமுக நிர்வாகி கைது செய்யும் வரை ஓய மாட்டோம் என்கிற நிலையில் தொடர்ந்து போராடி வரக்கூடிய அந்த நிலை அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அதே போன்ற இளைஞர் மற்றும் இளம் பெண்கள், வாசறையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்ற மகளிரைச் சேர்ந்தவர்கள், ஏராளமான அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைப்பதற்கு வழக்கு பதிவு செய்வதற்கு ஒரு போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்ட கழகம் சார்பிலே முன்னெடுக்கப்பட்டது. தற்போது போராட்டம் நடத்துவர்களை ஒடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் அங்கு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார். சந்தையிலே வாகனங்களை விடுவதற்காக வாகனங்களை அழைப்பதும் நெருக்கடி கொடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை இந்த சலசலப்புக்கும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாட்டோம் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் கையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குறிப்பாக திமுக நிர்வாகி பாஸ்கரன் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கிற அந்த கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார். அந்த கோஷங்களை தற்போது பார்க்கலாம். காப்பாற்றி அந்த குற்றத்துக்கு நியாயம் கேட்கிற நிர்வாகிகளை திமுக அரசு கைது செய்கிறது. அதை